Nokia 6.1 Plus ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஜூலை 2018 சைனாவில் வந்து X6ன்ற பேரில் லான்ச் ஆயிருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து குளோபலாக Nokia 6.1 Plusன்னு லான்ச் ஆக போகுது. மோஸ்ட்லி இந்த மந்த் எண்டில் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 5.8 inch டிஸ்பிளே வித் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080p by 2280p ஸோ பிக்சல்ஸ் சப்போர்ட் பண்ணுது. Nokia 6.1 வந்து octa-core ப்ராசஸர்னால பவர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 4GB RAM அண்ட் 6GB RAM வேரியண்ட்டில் வருது. 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இதில் இருக்குது. இதோட எக்ஸ்பேண்டபிள் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து microSD கார்டு மூலமாக நீங்கள் 400GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். கேமராவோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 16 MP பிரைமரி கேமரா ரியரில் இருக்குது அண்ட் 16 MP ஃப்ரண்ட் ஷூட்டர் செல்ஃபி கேமரா ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. இந்த Nokia 6.1 Plus வந்து ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோ வந்து இதில் ரன் ஆகுது. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 3060 mAh பேட்டரி இதில் இருக்குது. இதோட வெயிட் வந்து அரௌண்ட் 151 grams இது இருக்குது. இதில் டுவெல் சிம் கார்டு சப்போர்ட் பண்ணும் அண்ட் ரெண்டுமே வந்து நானோ சிம்ஸ் தான். கனெக்டிவிட்டி பற்றி பார்த்தீங்கன்னா அதில் வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத், யூஎஸ்பி, ஓடிஜி, 3G, 4G கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்குது. சென்சர்ஸ் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Magnetometer, ப்ராக்சிமிட்டி சென்சர், Accelerometer, Ambient லைட் சென்சர் அண்ட் Gyroscope சென்சர் இது எல்லாமே இதில் இருக்குது. இந்த பேக்கில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டைப் சி யூஎஸ்பி கேபிள் இருக்குது அண்ட் குயிக் சார்ஜர் இருக்குது, சிம் எஜெக்டர் டூல் இருக்குது அண்ட் கேஸ் இதில் இருக்குது, சிலிக்கான் கேஸ். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல மொபைல். எல்லாமே வந்து நல்ல குட் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க சைனாவில் இது லான்ச் ஆகும்போதே. இது நிஜமாவே வந்து Xiaomiயோட சரியான போட்டியாக இந்தியாவில் இது இருக்கும். Xiaomi வந்து இப்போ தான் வந்து Mi A2 லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ அதுக்கு இது சரியான போட்டியாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து அதோட ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அட்லீஸ்ட் வந்து ஒரு 3,000 to 4,000 அதோட கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 13,000 ப்ளஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மொபைல் பற்றி? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா எப்போ Nokia 6.1 Plus இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு? அப்படி லான்ச் ஆனால் வாங்குவீங்களா? அதை பற்றி டெஃபினட்டாக கமெண்ட்டில் போடுங்க. இது உங்கள் தமிழ் டெக் ஹிஸ்டரி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.